வீர், நீ மகாராஜா சிம்சிம்க்கு உதவி செய்ய வந்திருக்க. பார்க்கவும் நல்ல வீரனாயிருக்க. ஆனா இப்போ உனக்கு யார் உதவி செய்வா? என் வாயை போட்டு இப்படி மூடி வச்சதுனால எந்த கேஜெட்டுக்கும் என்னால கமெண்ட் கொடுக்க முடியாது. என் குரலே வெளியே கேட்காது. கருப்பு சிலந்தியோட வலையில இருந்து யாராலையும் தப்பிச்சு போக முடியாது. வீர், நான் இந்த இடத்துக்கு ராஜாவாகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னுடைய நண்பன் கருப்பு சிலந்திய வச்சு எல்லாரையும் பயமூர்த்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இப்ப இருக்க ராஜா மேல நம்பிக்கையே போகும். அதுக்கப்புறம் அவனை அடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துக்கே நான் தான் ராஜாவாக போறேன். அட கடவுளே, மின்மினி பூச்சி உலகத்துல கூட மனுஷங்க மாதிரி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. டம் டம், உனக்கு சுத்தமா அறிவே கிடையாது. உன்னால தப்பிக்க முடியாது. என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ இந்த ராஜாவை காப்பாத்துறதுக்கு வந்த. ஆனா இப்ப பாரு உன்னுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுதா? எனக்கு மின்மினி பூச்சை சாப்பிடவே பிடிக்காது. அதுங்க உடம்புல இருந்து வர வெளிச்சத்தை கண்டால எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை ஜாலியா சாப்பிடுவேன். அக்கடு பக்கடு பம்பே போ. 80யும் 20யும் சேர்த்தா முழுசா 100. திருடன் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நான் இந்த டாங்கியை தான் முதல்ல சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் வீரையும் இம்லியையும் சாப்பிடுவேன். வீர், ஜிண்டுவா கூப்பிடு. அவன் எங்க போனா? இங்க என்னதான் நடக்குது? கருப்பு சிலந்தி அவங்க எல்லாரையும் பிடிச்சிருச்சு. அது ரொம்ப ரொம்ப பெரிய சிலந்தி. எனது கருப்பு சிலந்தியா? அச்சச்சோ, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஜிண்டு நில்லு. ஜிண்டு, எங்களை காப்பாத்து. அவனுக்கு திரும்ப எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீர், வீர். மகாராஜா, நான் அம்ப வச்சு இந்த வலைகளை கட் பண்ணிடுறேன். வேண்டாம், நிறுத்து. ஓ அம்பு வீர் அவன் நண்பர்கள் மேல பல வாய்ப்பு இருக்கு. அவங்கள பின்தொடர்ந்து போங்க. கருப்பு சிலந்திய சுத்தி அம்பால வலை பின்னுங்க. என்னை யாராலையும் பிடிக்க முடியாது.